ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜவாத் மலை பையன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ அப்படியே ஓரளவு பார்க்கலாம். இந்த செட்டெல்லாம் காலியாக தாங்க இருக்குது. அங்கே ஒரு செட்டு இருக்குது, அதில் போயிட்டு பார்க்கலாம். ஏதோ கொஞ்சம் காலை எல்லாம் வந்து நின்றுட்டுருக்கு. இங்கே ஒரு ஜோடி பாருங்கள், வியாபாரம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் நல்லா பெரிய காலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் 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 ஹாய். இப்போ தான் வந்தேன். ஆமாம், எவ்வளோ சொல்லியிருக்கான்? லட்சமா? இந்த ஜோடி 5 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்களாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா காளையா? திருவண்ணாமலை மாட்டு சந்தையில் நல்லா பெரிய காளைங்கெல்லாம். நம்ம தலைவர் எல்லாமே வந்திருக்காங்க. நான் காலையில் நைட் தானே இதெல்லாம் இன்றைக்கி தீபம் இன்றைக்கி தான். இன்றைக்கி இன்னும் இந்த காலைங்கள்லாம் இருக்குதுங்க, இன்னும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. எப்படியே போகலாமா? எப்படியே போகலாமா? இங்கே இருக்கிறதா எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க. ஸோ இன்றைக்கி தான் நிற்குதுங்க. தீபத்தை நினைக்க இன்னும் சேல்ஸ் ஆகாமல் நிற்குதுங்க. இதெல்லாம் அதான் இதெல்லாம் என்ன ஜோடி போகுது இது? ரேட் எவ்வளோ போகுதுன்னு? இது 60 சொல்லி 57 சொல்கிறாங்க. 60 சொல்லி 57. இங்கே நிற்கிறதெல்லாம் எல்லாம் வளர்ப்பு குட்டி தாங்க. எல்லாம் 40-50க்கு மேலே தாங்க இல்லை ஜோடி. வளர்ப்பு கன்றுக்குட்டியாக இந்த பக்கம் இருக்கு. சாமியெல்லாம் மாடு வாங்குற சாமி இல்லை, மாடு பார்க்குற சாமி. அப்படியே சந்தையை அப்படியே ரவுண்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு. ஆமாம், நேற்று வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் மாடு நிறையா இருந்திருக்கும். எல்லாம் இந்த கறவை மாடுங்களும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. அப்படியே வரேன். வணக்கண்ணா. சாப்பிட்டே இல்லைண்ணா? சாப்பிட்டே இல்லைண்ணா? வணக்கம். நேற்றுல நான் நைட்டு தான் வந்தேன். நான் நைட்டு வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருந்துட்டு எங்கள் அக்காவோட அந்த உள்ள அந்த கோபுரத்துக்கு அந்த பக்கம். பாயா நீங்க? யாரு? நான் என்னத்துக்கு பாயா? வாயெல்லாம் கிடையாது. நாம ஜவாத் மல்னா. நிற்கிறது எல்லாமே வளர்ப்பு குட்டிங்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள் அப்படியே நிற்கிறது பாருங்கள், எல்லாம் வளர்ப்பு குட்டிங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க. ஆமாம்,
எவ்வளவோ நிற்குது பாருங்கள், எவ்வளோ நிற்குது பார்த்தீங்களா. எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க, ஏற்காலைங்க, ஜோடிங்க, எல்லாம் சரியான ஜோடிங்கெல்லாம் வந்திருக்குங்க. நேற்று முந்தா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இருக்குது, நிறைய கண்ணுக்குட்டிங்க இருக்குது பார்த்தீங்க. அங்கே ஒரு வியாபாரம் போயிட்டுருக்குது, போய் பார்க்கலாம். எல்லாமே வளர்ப்பு கிடாரிங்க தான், வளர்ப்பு கிடாரிங்க, கண்ணுங்க, இந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து தரமாக ரெடி பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இல்லை தீப சந்தைக்காக. நம்ம வியாபாரி தான், நம்ம மற்றப்பள்ளி வியாபாரி தான் ஃபுல்லாக. என்ன காலையில் என்ன சொல்லுகிறாங்க? நல்லா பாரு, வியாபாரத்துக்கு வந்துக்கிறான் பாரு. எல்லாம் முடிச்சானே ஓரளவுக்கு, எல்லாம் முடிச்சா ஓரளவுக்கு. இன்னும் 2 இருக்கா? சரி சரி, அப்படியே பார்த்துட்டு வரேன். நம்ம இவருங்க ராமசாமி அண்ணன் இன்னும் ஒரு 2 உருப்படிக்கு தான் எடுத்துன்னு வந்தெல்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்கள், இது 2 ஜோடிங்க, இது ஒன்று, இது ஜோடி எப்படியோ ஒரு 60-70 ரூபாய்க்கு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் பாருங்கள் வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க இருக்கிறதெல்லாம், எல்லாம் நல்ல தரமான குட்டிங்க தாங்க. நீங்கள் ஏன்னா சந்தைக்கு வர்றது வந்து நல்லா, மற்ற சந்தையை கூட பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நல்லதாகவே பொறுக்கி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய குட்டி நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குட்டிங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபுல்லாக வளர்ப்பு குட்டி தாங்க. இங்கே பாருங்கள், அருமையான வளர்ப்பு குட்டி தாங்க ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணுக்குட்டி தான், தரமான கண்ணுக்குட்டி தான் எல்லாமே. கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குட்டிகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க, ஜோடிங்கெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி ஜோடிங்கள்லாம் ஒரு 40,000க்கு மேலே தாங்க போயிட்டுருக்கு. ஒரு மீடியமான குட்டிங்க இதெல்லாம் ஒரு 50,000 60,000. ஒரு 3 குட்டி இருக்கு பாருங்க. இவ்வளோ கண்ணுக்குட்டி தாங்க இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல். திருவண்ணாமலை அந்த பக்கம் தெரியுதுங்களா மலை, இந்த பக்கம்லாம் மாடுங்க ஃபுல்லாக. பக்கம் வண்டி காலைங்கெல்லாம் இந்த பக்கம் நிற்குங்க. இங்கே நிற்கிறதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக வண்டி காலைங்க. ஏகப்பட்ட ஜோடி வருங்க. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நேற்றெல்லாம் நிறைய வந்திருக்கும், சேல் ஆகிருக்கும்.
வண்டிக்காரங்க நல்லா தரமாக இருக்குது பாருங்க. இங்கே அடி கிடி எதுவும் இல்லைங்க, வேறு லெவலில் இருக்கு. தம்பி எவ்வளோ தம்பி சொல்லியிருக்கீங்க? சரி சரி. ரேட்டு தெரியலைங்களாங்க, வேறு ஆளுக்கு தான், ஓனருக்கு தான் தெரியுமா, பையனுக்கு தெரிலன்ட்டான். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் தரமான ஏற்காலைங்க. இங்கே ஒரு ஜோடி இருக்கு. பல்லு பத்தனா கடை முழுக்க பல்லு பிடிச்சி பாரு. 1.45 இந்த ஜோடி வந்து 1.45 வந்து சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டேன், நீ வரல. ஒன்று 45ங்களாங்க இந்த ஜோடி. 1.45 சொல்லியிருக்காங்க. வண்டி கிழங்கெல்லாம் எப்படி பார்த்தோன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க இதில். எல்லாம் ஓட்டி பார்த்துட்ருக்காங்க. காலைங்கெல்லாம் பாருங்கள், குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா தரமாக நீட்டாக இருக்குது. அடி கிடி இதெல்லாம் இல்லை. காங்கேயம் காலை எல்லாம் இதெல்லாம் எல்லாம் அருமையான காங்கேயம் காலைங்க. இந்த பக்கம் இன்னும் வண்டி காலைங்கள்லாம் இருக்குது. அப்படியே லைனாக பார்க்கலாம் இந்த வண்டி காலைங்கள்லாம். ஏறு மாடுங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3ஆம் தேதி இருக்கக்கூடியதெல்லாம். இவ்வளோ வண்டி காலைங்க நிற்குதுங்க ஃபுல்லாக. எல்லாம் பார்த்தாச்சு. இங்கெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நாட்டு குதிரைங்க, எல்லாம் சின்ன சின்ன நாட்டு குதிரைங்கெல்லாம் இருக்குது. எல்லாம் எவ்வளோ நான் சொல்லிடுங்க? எவ்வளோ சொல்லிடுங்க? 17 ரூபா. நாட்டு குதிரையா? எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க? எத்தனை குதிரை எடுத்துகிட்டு வந்தீங்க? மொத்தம் ஒரு 20 தூரம் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 5-6 கொடுத்துருப்பாங்களா? 20 கொண்டு வந்துருக்காங்க மொத்தம். அந்த குதிரை வந்து 20,000 ரூபா சொல்லிட்டுருக்கேன். 20. எங்கடா வரீங்க? எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? காட்டுமன்னார். சரி சரி சரி. 20ல் ஒரு 6 சேல் பண்ணிட்டீங்க. சரி சரி சரிண்ணா. இன்னும் எவ்வளோ இருக்கும் பேலன்ஸு? இன்னும் எத்தனை குதிரை இருக்குது? ஒரு 15 குதிரை இருக்குது. 15 குதிரை இருக்கும். இன்னும் ஒரு 15 குதிரை வந்து இருக்கும். 5-6 குதிரை வந்து சேல் ஆகிருக்கு. சரி, எல்லாத்தையும் எடுத்து 1 லட்ச ரூபா போடுங்க. அஜிதா இங்கேயும் கொஞ்சம் குதிரையாக இருக்குது. ஓ சரி சரி. இதெல்லாம் நாட்டு குதிரைங்க தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே போகலாம். மாடு
வளர்ப்பு குட்டிகள்லாம் அப்படியே நிற்குதுங்க. இந்த லைனில் நிற்கிறது எல்லாம் நாட்டுக்குட்டிங்க. கேமல் கூட இருக்குதுங்க. இங்கே பாரு, சவாரிக்கு 100 ரூபாயா? சவாரிக்கு 100 ரூபாயா? இங்கே ஒரு கேமல் இருக்குது. இவ்வளவும் இன்னைக்கு டேட்டில் எந்த நின்றுட்டுருக்க குதிரைங்க. ரெண்டு பெரிய பெரிய காளை. இது ஹெச்எப் காளைங்க. நல்லா ஒயிட் குதிரை, என்ன ரகம்னு தெரியலைங்க. இது மார்வாடி குதிரை மாதிரி இருக்கு. ஸோ குதிரைக்கு உண்டான லாடம் இதெல்லாம் பார்த்தோன்னா இங்கே இருக்கு வரும். மழையா? இதோட முடியுதுங்க சந்தை. இனிமேல் நம்ம கிரிவல பயணம் தொடர வேண்டியது தான்.